அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இரு மின்கலன்களுக்கு இடையே உள்ள மின்னியக்கு விசை எப்படி இருக்கும், கம்பாரிசன் ஆஃப் டூ செல்ஸ் இன் an EMF. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, பொட்டன்சியோமீட்டர் மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களுக்கு இடையே உள்ள மின்னியக்கு விசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பொட்டன்சியோமீட்டர் எப்படி இருக்குன்னு தெரியணும். பொட்டன்சியோமீட்டர் டயக்ராம் வந்து இதுதான் வந்து பொட்டன்சியோமீட்டருக்கான டயக்ராம். அந்த பொட்டன்சியோமீட்டர்ல சிடின்ற ஒரு கம்பி இருக்கும். இதுல எத்தனை கம்பிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பியினுடைய நீளம் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்ப இதுல 10 கம்பிகள் இருக்கும். எத்தனை கம்பிகள் இருக்கும்? 10 கம்பிகள். அப்ப இது மாதிரி 10 கம்பிகள் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மேல நம்ம ரீடிங் எடுக்கிறதுக்கோசரம் ஒரு ஸ்கேல் பிட் ஒரு அளவுகோல் ஒரு ஸ்கேல் பிட் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்கேல்ல இந்த இடத்துல தான் முக்கியமானது நம்ம ரீடிங் எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்கேல்ல மேல இங்க வந்து என்ன பார்த்திருப்பாங்கன்னா, 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் ரீடிங் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கீழே வந்து 1ல இருந்து இப்படியே 100 வரைக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ரீடிங் எடுக்கும் பொழுது 1 இந்த இடத்துல 1 3 5 7 9 இந்த கம்பியினுடைய ஃபர்ஸ்ட் கம்பி, 3வது கம்பி, 5வது கம்பி, 7வது கம்பி, 9வது கம்பியா இருந்தா அதுக்கு ரீடிங் வந்து நம்ம மேல பார்க்கணும். ஒற்றைப்படியா இருந்தா அதனுடைய ரீடிங் எது பார்க்கணும்? மேல பார்க்கணும். அதுவே இரட்டைப்படியா இருந்தா இந்த இடத்துல 2 4 அது 8 10வது கம்பியா இருந்தா ரீடிங் வந்து இந்த சைடு பார்த்துட்டு வரும். அப்ப நம்ம மூவ் பண்ணும்போது இந்த தொடு சாவியை வச்சு மூவ் பண்ணும்போது எப்படின்னா, இப்படி போயிட்டு இப்படி வரும். இப்படி போகணும். 1வது கம்பியா தான் இந்த சைட்ல போடணும், 2வது கம்பியா தான் இப்படி வரணும். அப்ப ரீடிங் பார்க்கும் பொழுது ஒற்றைப்படியா இருந்தா மேல ரீடிங் பார்க்கணும், இரட்டைப்படியா இருந்தா கீழே ரீடிங் பார்க்கணும். இதுதான் முக்கியமான ஒண்ணு. அடுத்தது இதுல எத்தனை கம்பி இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த 10 கம்பி தான் வந்து நம்ம இப்படி போட்டாச்சு. அப்ப இந்த இடத்துல மொத்தம் 10 மீட்டர். ஒரு கம்பி வந்து 1 மீட்டர். அப்ப 10 கம்பி இதோட நீளம் எவ்வளவு? 10 மீட்டர். அப்ப இந்த இடத்துல சிடின்ற ஒரு 10 கம்பி இப்படி வச்சிருக்காங்க. இந்த சீல இருந்து மேல பேட்டரி மின்கலன் இணைச்சிருக்காங்க. பேட்டரியோட பிளஸ் மைனஸ், அதுல இருந்து சாவி, அதுல இருந்து மின்தடை மாற்றி ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க. மின்தடை மாற்றி, அதாவது சீல இருந்து மேல பேட்டரி, சாவி, ஆர்ஹெச் ரியோஸ்டாட் பண்ணுவாங்க. கீழே இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டிபி டிடி சுவிட்ச்னுவாங்க. டிபி டிடி சுவிட்ச், இருவழி இருமுனை சாவின்னு கூட சொல்லலாம். இருவழி இருமுனை சாவி அப்படின்னா இந்த இடத்துல மேல வேணும்னா மேல யூஸ் பண்ணிக்கலாம், கீழே வேணும்னா கீழே யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இதுல 6 பின் இருக்கும். எத்தனை பின் இருக்கு? இதுல 6 பின் இருக்கும். அந்த 6 பின் தான் இந்த இடத்துல 2 4 6 பின் இருக்கும். அதுல இந்த சீன்ற முனையை எடுத்து வந்து இந்த இடத்துல எம் என்ற முனைக்கும் இன்னொரு முனையை வந்து என் என்ற முனைக்கு இணைச்சிடறாங்க. எண்ணில இருந்து கால்வனோமீட்டர், உயர்மின் தடை ஹை ரெசிஸ்டன்ஸ், அதுல இருந்து தொடுசாவி, அதுல இருந்து எதுக்கு? தொடுசாவி. இப்ப மேல இந்த எம்என் இருக்குது இல்லையா, இதுல 6 பின் இருக்குன்னு சொன்னா 2 பின்ன வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் மேல 2 கீழே 2. மேல இருக்கிற 2 பின்னு M1 N1 வந்து முதல் மின்னியக்கு விசையோடும், கீழே இருக்கிற 2 பின்னு M2 N2 வந்து இரண்டாவது மின்னியக்கு விசையோடு ஜாயின் பண்றாங்க. இதுதான் இதனுடைய படம். ரொம்ப ஈஸியான படம். திரும்ப ஒரு டைம் சொல்றப்பாங்க. இது மேல இருக்கிறதுல என்ன சொல்லுவாங்கன்னா, முதன்மை சுற்று பிரைமரி சர்க்கியூட்னுவாங்க. கீழே இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல இதை வந்து செகண்டரி சர்க்கியூட் சொல்லுவாங்க, துணை சுற்று. முதன்மை துணைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல இருக்குது முதன்மை சுற்று, இது வந்து துணை சுற்று. அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இந்த தொடுசாவி நல்லா பாருங்க. இந்த தொடுசாவி இந்த கம்பியோட ஜாயின் பண்ணா மட்டும்தான் இதன் வழியா என்னாவது மின்னோட்டம் பாயும். அப்போ மூடிய சுற்றா உருவாகும். இந்த இடத்துல இந்த சாவி அதே மாதிரிதான். சாவியில் வந்து நம்ம சாவி வந்து க்ளோஸ்டா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல இப்ப மின்னோட்டம் வந்து என்னாகும்? பாயும். அப்ப நம்மளோட வேலை என்ன அப்படின்னா,
இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்றோம். அப்ப இந்த வழியா என்ன ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த வழியா என்ன ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப கரண்ட் பாஸ் ஆகும்போது இப்ப இந்த பின், இந்த இடத்துல ஒரு பின் இருக்கும். இந்த பின்னு மேல தள்ளும் போது இந்த ஃபர்ஸ்ட் முதல் மின்னியக்கு விசை கனெக்ஷன் ஆகும். அதே கீழே தள்ளணும் அப்படின்னா இரண்டாவது மின்னியக்கு விசைக்கு வந்து கனெக்ஷன் ஆகும். அப்ப நாம இப்ப என்ன பண்ணலாம், மேல அந்த பின்ன மேல தள்ளும் பொழுது இப்ப இந்த ψ1 என்ற மின்னியக்கு விசைக்கு என்னவும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தொடுசாவிய இதனுடைய கம்பி மேல அப்படியே நகர்த்தின்னு வரும். ஃபர்ஸ்ட் கம்பியா இருந்தா இப்படி நகர்த்தின்னு போறோம், ரெண்டாவது கம்பியா இருந்தா இப்படி நகர்த்தின்னு வரும். அந்த இடம் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கம்பியா இருந்தா 1 3 5 7 9வது கம்பியா இருந்தா அதனுடைய தொடுசாவியை இங்கிருந்து இப்படி நகர்த்தின்னு போலாம். அதுவே 2 4 6 8 10 கம்பியா இருந்தா அந்த தொடுசாவி இந்த எட்ஜ் இருந்து இப்படி நகர்த்தின்னு வரலாம். அப்ப ரீடிங் பார்க்கும் பொழுது இப்ப இப்படியே நகர்த்தின்னு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த காலனோமீட்டர்ல சுழி விலகல் அடையும். இந்த காலனோமீட்டர்ல சுழி விலகல் அடையும், நல் ரிஃப்ளெக்ஷன். அதாவது இதுல வந்து ரிஃப்ளெக்ஷனே இருக்காது. இந்த காலனோமீட்டர்ல சென்டர்ல 0, இந்த இடத்துல 1 2 இப்படி போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல எதுக்கு நேரா இருக்குன்னா அதோட சென்டர் முழு இந்த 0க்கு நேரா இருக்கும். அதேதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, சுழி விலகல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு விலகலும் இருக்காது. அப்ப அந்த இடத்துல ஏன் விலகல் இருக்காது அப்படின்னா, இந்த பேட்டரியின் மூலமா உருவாக்குற இந்த ரெண்டுத்துக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இந்த மின்னியக்கு விசைக்கு, இந்த மின்கலனுக்கிற மின்னியக்கு விசைக்கு சமமானால் அப்ப இந்த இடத்துல என்னன்னா சுழி விலகல் அடையும். அப்ப இது வழியா வர கரண்ட்டும் இங்க இருக்கிற மின்னியக்கு விசையும் ரெண்டும் சமமா இருக்கிறதுனால இந்த வழியா என்ன ஆகாது அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. இதை மட்டும் தனியா போடணும் அப்படின்னா, அப்ப இது பேட்டரி, இது ψ மின்னியக்கு விசை, இது C, இது D ன்னு வச்சுக்கலாம், இதுல CJ ன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த வழியா போற கரண்ட் வந்து 0வா இருக்கும். இந்த வழியா போற கரண்ட் 0வா இருக்கிறதுனால அப்ப இங்க உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் இங்க இருக்கிற மின்னியக்கு விசை ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அததான் வந்து என்ன காலனோமீட்டர்ல 0 ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல இதன் வழியா போற கரண்ட் 0, அப்ப இங்க போற கரண்ட் அப்படியே இந்த சைடு வந்ததுனால இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலா இருக்குது. அப்ப அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்ப இந்த இருக்கிற மின்கலத்தினுடைய இந்த பேட்டரி மூலமா இங்க உருவாக்குற மின்னழுத்த வேறுபாடும் இந்த மின்கலனுக்கிற மின்னியக்கு விசையும் சமமாகும் பொழுது இதுல வந்து என்னது சுழி விலகல் அடையும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்சிங் லென்த்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, பேலன்சிங் லென்த். இப்ப அதுதான் நம்ம வந்து இப்ப ரீடிங் எடுத்து அதான் வந்து இப்ப நோட் பண்ண போறோம். பேலன்சிங் லென்த் எதுக்கு, ஃபர்ஸ்ட் மின்னியக்கு விசைக்கு. அப்ப இத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ψ1 ஈக்குவல் டு இதுல வழியா போற கரண்ட் IA. எப்பவுமே மின்கலனாலே கண்டிப்பா அதுக்குள்ளவே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே உள்ளவே ஃபிட் பண்ணிருப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பேட்டரி இருந்தாலே அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின் தடை இருக்கும். அகமின் தடை ஆர் இதனுடைய பேலன்சிங் லென்த், இதனுடைய நீளம் தான் வந்து என்னது L. ஃபர்ஸ்ட் மின்னியக்கு விசைன்றதுனால L1, ஃபர்ஸ்ட் மின்னியக்கு விசைன்றதுனால L1. இந்த ஆர் என்னது ஓரலகு நீளத்திற்கான மின்தடை. ஆர்ன்றது ρ/a ன்னு கூட சொல்லலாம். ρ/l ஓரலகு நீளத்திற்கான மின்தடை. அப்ப இது ஃபர்ஸ்ட். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதே மின்னியக்கு விசை கீழே இரண்டாவது மின்கலனோட இணைக்கும் பொழுது அப்ப M2 N2 ஓட இணைக்கும் பொழுது அதே மாதிரி ரீடிங் எடுக்கிறோம். அப்போ அதனுடைய ரீடிங் வந்து L2, சமன் செய்யப்பட்ட நீளம் L2. அப்ப ψ2 ஈக்குவல் டு IRL2. IRL2 நம்ம क्वेश्चனே வந்து இரு மின்கலனுடைய மின்னியக்கு விசையை கம்பேர் பண்றோம், ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம். அப்ப ψ1 வகுத்தல் ψ2 ஈக்குவல் டு IRL1 வகுத்தல் IRL2. அப்ப ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப ψ1 டிவைடட் பை ψ2 ஈக்குவல் டு L1 வகுத்தல் L2 ன்னு கிடைக்கும். இதுதான் இரு மின்னியக்கு விசையை ஒப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் டெரிவேஷன். ரொம்ப ரெண்டே ஸ்டெப் தான் ஆன்சர் வந்துடும். இதோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்ச போதும். ரொம்ப ஈஸியான क्वेश्चन, அது முக்கியமான क्वेश्चन. நன்றி.